கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான ஒரு தொடர் கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படித்தானே? கர்த்தர் நம்மை வழிநடத்தும் பொழுது நம்முடைய வீட்டிலே ஒரு நாளும் எந்த விதத்திலுமே பொருளாதாரத்திலும் சரிதான், வீட்டின் கலைஞனும் சரிதான், உணவு, உடைகள், சுகம், ஆரோக்கியங்கள், மகிழ்ச்சி, இது எல்லாமே ஒரு நாளும் குறையாது. எப்பொழுது? கர்த்தரை தேடும் பொழுது. கர்த்தரை தேடும் பொழுது அவர் வழி நடத்த ஆரம்பிக்கிறார். நாம் நம் பிரயாசத்தில் செய்யும் பொழுது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் காணாது, இவ்வளோதானா அப்படின்னு. ஆனால் தேவன் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்தான் இதை சம்பாதிக்கிற பலனை கொடுத்த கர்த்தர். எனக்கு அதிகமாக பலத்தை கொடுத்திருக்கிறார் இந்த கர்த்தர். ஆகல் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்குள்ளே வரும் பொழுது அவருடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நேரம் போகும். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, எந்த ஒரு சூழ்நிலைகள், எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பூமி பாருங்கள், இந்த பூமியில் இருக்கும் பொழுது எல்லா விதமான உங்களுக்கு கஷ்டங்கள் வரதான் செய்யும். உங்களை துன்புறுத்தவன் நிறையா இருப்பான், உங்களை கஷ்டப்படுத்தவன் நிறையா இருப்பான். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் உயர்ந்துட்டான்னு போங்க, நீங்கள் எங்கேயுமே போகண்டாம். பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரனே புறாம்படுவான். பக்கத்து வீட்டுக்காரன் விடுங்க, உங்கள் சொந்த பந்தங்களே உங்களை பார்த்து நம்மளை விட கொஞ்சம் முன்னேறி போகிறான், இவன் எப்படி போகிறான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்களிடந்து தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, இந்த மாதிரி தீங்கு உண்டு பண்ண அந்த எண்ணத்தை உடையவர்களிடந்து நம்மை நீக்கி கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார அந்த மறைவிலே ஒழித்து வைத்து அவர் அண்டையிலே கொண்டு வந்து, அவர் அண்டையில் எப்படி? அவர் வார்த்தையிலே கொண்டு வந்து அவர் வார்த்தையிலே நிலைத்து நின்று அதை நாம் கவனிக்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன்லாம் என்ன செய்வான்? ஒன்றும் கர்த்தர் நான் நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுத்திருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமினுடைய உண்டு பண்ண அனைத்து ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். அவர் எனக்காக நோய்களை சுமந்து கொண்டார், என்னுடைய சரித்திரத்தை எல்லாத்தையும் சுமந்தார். ஆகையால் நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன், நான் எல்லாத்திலுமே செல்வம் பெற்று இருக்கிறேன், நான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சீமானாக இருக்கிறேன், நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் அப்படி சொல்ல அளவுக்கு நம்மளை உண்டு பண்ணிவிட்டார். பாருங்கள், இப்படி நீங்கள் தினம் சொல்லணும், வார்த்தைகளை தேவன் சொல்லணும். இப்படித்தான் என் தேவன் என்னை வைத்திருக்கிறார். என் வீட்டில் ஒரு நாளும் களஞ்சியங்கள் குறையாது. நான் செல்வங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற வண்ணமாக என்னை மாற்றியிருக்கிறார். நான் மற்றவர் கொடுக்க வண்ணமாக பல குடும்பங்களை என்னுடைய வேலை ஸ்தலத்தில் தான் நான் செய்கிற பிஸ்னஸ் மூலமாக பல குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு திறனை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். இப்படி தருகிற தேவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் நடத்தலை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஞானத்தை தந்து நீங்கள் எல்லார் விடையும் சிறந்து உங்கள் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படும். பாருங்கள், அந்த மாதிரி உங்களை கூடாரத்தில் மறைத்து வைக்கிறார். பாருங்கள், ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த அளவு அவங்களெல்லாம் பொறாமப்பட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் விட்டு உங்களை தேவனுடைய வார்த்தைகளை நேராக உங்களுக்கு அப்பப்போ கொண்டு வந்து நிறுத்தி உங்களை கண்மலை மேலே, பாருங்கள், கல்மலை மேலே வீடு கட்டினா எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் எவ்வளோ புயல் அடித்தாலும் ஏதாவது ஆகுதா? ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார். நீங்கள் ஒரு ஸ்தானத்துக்கு மேலே, அதாவது ஒரு உயரத்தில் நீங்கள் அடையும் பொழுது கீழே உள்ளவன் பொறாமப்பட்டுகிட்டே தான் இருக்கணும். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் அவனால் முடியவே முடியாது. அவன் பார்ப்பான், இந்த தேவன், இவன் வணங்குற தேவன் இவனை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறான்னு சொல்லி தேவன் உங்கள் மூலமாக வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். உங்களை கொண்டு தான் இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆகல் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அந்த மாதிரி தேவனை நேசிக்கிறீங்க. இப்படி நேசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது அவர் உங்களை வழிநடத்துகிற விதவே மேற. அதைத்தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இது மாதிரி சின்ன சின்ன வீடியோகளை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னை என்ன அழகாக வழிநடத்துகிறார், அவர் என்னை அழகாக கொண்டு செல்கிறார், எங்கு சென்றாலும் அவரை நான் எனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். இப்படி வார்த்தைகளை நீங்கள் தேவனோடு தினமும் பேச ஆரம்பிக்கணும்பாங்க, விடக்கூடாது. எங்கே போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளும் இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும் உடனே அந்தால வர ஆரம்பிக்கணும். பாருங்கள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல தேவனுடைய வார்த்தை வரணும். அதுதான் அதை விரும்புகிறார். இப்படி விரும்பும் பொழுது அவருடைய வழிநடத்தல் மிக சிறப்பாக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.